சங்கீதத்தினுடைய 22வது வசனம். நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும், நான் உம்முடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறேன். சங்கீதக்காரனுடைய ஒரு ஜெபம். அதுக்கு முன்னாடி 21ல பார்த்தோம்னா, உமது கற்பனைகளை விட்டு விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்ளுகிறேன். கீழே சொல்றாரு, நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டாக நான் உம்முடைய சாட்சிகளை என்ன செய்யறேன்னு சொல்றாரு, கை கொள்ளுகிறேன். அப்போ ஒரு மனுஷன் ஆண்டவருடைய சாட்சியை கை கொண்டு ஜீவிக்கணும் அப்படின்னா நிந்தையும் அவமானமும் ஒரு தடையா தான் இருக்கும். இந்த நிந்தையும் அவமானமும் அப்படின்னு சொல்லுகிற அந்த பாகத்துல ஏன் இந்த நிந்தை, ஏன் இந்த அவமானம்? ஒரு சங்கீதக்காரன் என்ன கேட்கிறாரு, நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டு நீக்கும். நிந்தை எதனால வருது? மீறுதல்கள்னால. சங்கீதம் 39:8 என்ன சொல்லுங்கன்னா, என் மீறுதல்களில் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுவித்தருளும், உம்முடைய நிந்தைகளுக்கு என்னை ஒப்புக்கூடாதையும். மூடனுடைய நிந்தைகளுக்கு என்னை நிந்திக்கிறவன் யாரும் மூடன், அது ஒரு காரியம். நிந்தை எதனால வருவீங்கன்னா அக்கிரமம். இனி நிந்தை எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, தானியேல் 9:16 என்ன சொல்றாருன்னா, அங்க என்ன சொல்லியிருக்கோம், பாவத்தினாலும் எங்கள் பிதாக்களுடைய அக்கிரமத்தினாலும் தான். அங்கேயும் அதேதான், பாவத்தினால். அதான் அக்கிரமம் அப்படின்னு சொல்றது இங்க வந்து பாவம் கூட சேருது. எங்க ஏன் நிந்த வருது? பாவத்தினால, அக்கிரமத்தினால, மீறுதல்னால. பாவத்தினால, அக்கிரமத்தினால, மீறுதல்னால. அப்ப இந்த 3 காரியங்களையும் நல்லா பார்க்கணும். பாவம், அக்கிரமம், மீறுதல். பாவம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு பாவம்னு சொன்னா எல்லாரும் நம்ம நினைக்கிற பாவம் அல்ல. இப்ப நம்ம புதுசா பாவம் படிச்சிருக்கோம். நிர்விசாரம் ஒரு பெரிய பாவம், உதாசீனம் ஒரு பாவம். இனி 2வது வந்து என்னது, பாவம் சொல்றத நம்ம வேற விதமா பார்த்துட்டோம். நான் ஆக்சுவலா தேவனுக்கு பிரியமில்லாத பாவம் சொல்றது இந்த நிர்விசாரம். அதான் மற்றவங்களை ஏளனமா நினைக்கிறது, அன்ரெஸ்பெக்ட், மற்றவங்களை கனப்படுத்தாம ஒரு பெரிய பாவம். என்னை ஏன் இந்த சமூகத்துல இவ்வளவு போராட்டம் வந்ததுனால ஒருத்தர் கனப்படுத்துங்கன்னு பைபிள் சொல்லுது. என்னை கனப்படுத்த மாட்டோம். கனவீனப்படுத்துவதில் எல்லாரும் ரொம்ப முக்கியமா இருக்கு. யாரெல்லாம் இந்த கனவீனப்படுத்துகிறானோ அவன் எல்லாம் நிந்திக்கு, அதாவது பாவம் செய்யறான்டாரு. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், யாரை கனப்படுத்து, யாரை கனவீனப்படுத்துது அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு பொது யாரை கனவீனப்படுத்துறாங்கன்னு கேட்டா யாரு கனவீனப்படுத்துவோம்? குடும்பத்தாரை தான் கனவீனப்படுத்துவான். தேவன் எவ்வளவு மகிமை மென்மையான ஒரு ஜீவிதம் தந்திருந்தாலும் குடும்பத்தில் உள்ள நினைக்கணும் கனவீனப்படுத்தும். அப்ப அந்த கனவீனம் அந்த குடும்பத்துக்கு பாவமா இருக்கு, சாபமா இருக்கும். அது அநேகருக்கு புரியாது. சரி, இப்ப நம்ம 3 காரியங்கள் பார்த்தோம். பாவம், நிந்தை, பாவம், அக்கிரமம், வேற என்ன சொன்னோம்? மீறுதல். மீறுதல் அப்படின்னு சொல்றது தெரியும். எதிர்த்து நின்றல்னு சொல்லலாம். அதை மீறுதல் சொல்லி எதிர்ப்பு. எப்போ ஒரு மனுஷன் எதிர்ப்பான்? ஒரு காரியத்தை புரியலைன்னு சொன்னா, ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறவங்க எதிர்த்துட்டு தான் இருக்கும். எதிர்ப்பு வந்து மீறுதல் அப்படின்னா, அதாவது ஒரு அவுட் ஆஃப் தட், அந்த கண்ட்ரோலுக்கு அந்த பக்கம் போறதுதான் மீறுதல். அது வந்து புரிதல் இல்லாதவனால ஏற்படுகிறது தான் மீறுதல். இப்போ ஒரு பாவம் கூட படிச்சுக்கிட்டோம். மீறுதல் சொன்ன உடனே நம்ம என்ன நினைச்சிருக்கோம், மீறுதல் சொன்னா ஏதோ வேண்டாம், அது இல்ல. எதிர்ப்பு நாவி ஒரு மனுஷன்ல இருக்கிறது தான் மீறுதல். எதிர்ப்பு நாவி.
இப்போ பாவம் என்னன்னு பார்த்தோம். நம்ம இதுவரைக்கும் இதெல்லாம் பெரிய பாவமா யோசிக்கல. ஆனா பைபிளுக்கு உள்ள போகும்போது நம்ம அந்த அசுத்தமான காரியங்கள் தான் பாவம்னு வச்சோம். அந்த அசுத்தம் எல்லாம் வந்து அதை ஃபார் கண்டமனேஷன், தேவனுடைய நியாய தீர்ப்புக்குரியவன். அதாவது அசுத்தமான விபச்சாரம், வேசித்தனம் இதெல்லாம் அவன் வந்து ரட்சிக்கப்படுகிறது ஒரு ரொம்ப கடினமான ஒரு காரியம். ரட்சிப்பு ஆண்டுடைய சமூகத்திலும் கிடைக்கவே கிடைக்காது. தேவனால வெறுக்கப்படுகிற பாவங்கள் அதெல்லாம். ஆனா என்னை அநேக பாவங்கள் வெறுக்கப்படாததா இருந்தாலும் அதுல தொடருகிறதுனால நம்ம என்ன செய்வோம், பாவங்களை இப்படிப்பட்ட நிர்விச்சாரத்தை தொடர்ந்துட்டு தான் இருப்போம். அது நமக்கு பெரிய ஒரு பாவமா உணராது. நம்ம உணர்வு இல்லாத எல்லா கிரியைகளும் பாவம். இன்னொரு தெளிவா சொன்னா, உணர்வற்று போன, அதாவது இது ஒரு தப்பா, இது என்ன பெரிய பிரச்சனையா அப்படின்னு நினைக்கிறோம் சொன்னாலே அதே ஒரு பாவம். அதாவது நம்ம ஜீவிதத்துல அவேர்னஸ், உணர்வு இல்லைங்க, ஒரு காரியத்தை குறித்த எச்சரிக்கையினுடைய சிந்தை இல்லாம போனாலே நம்ம பாவம் செய்யறோம். ஒவ்வொரு காரியத்திலையும் அதை வாட்ச்ஃபுல்னு சொல்லுவாங்க. எல்லாத்துலயும் கவனத்தோட, எல்லாவற்றிலையும் பொறுப்போட நடக்காத எல்லா காரியமும் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துலதான் பாரு. சரி, இப்போ இந்த 3 காரியங்கள்னாலதான் நிந்தை வருதுன்னு பார்த்தோம். அப்ப அந்த நிந்தையில இருந்து இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டிய கண்டிஷன்ல இருக்கிறோம்? எப்படி நிந்தையில இருந்து வெளியே வர்றது? இன்னைக்கு அநேகர் நிந்தையில இருந்து வெளியே வரணும் அப்படின்னா அது கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்துல குடியிருந்து சத்தியத்தை மீண்டுகொள். நிந்தையில இருந்து வெளியே வரணும்னா 37வது சங்கீதத்தின் 3வது வசனம். நான் என்ன செய்யணும்? எப்படி நிந்தையில, இப்ப நிந்தைக்கு காரணம் படிச்சோம், நிந்தையில இருந்து எப்படி வெளியே வராது? முதலாவது கர்த்தரை நம்பணும், 2வது சத்தியத்தை, அதாவது தேசத்துல குடியிருந்து சத்தியத்தை மேயணும். நான் கர்த்தரை நம்பி என்ன செய்யணும்? சத்தியத்தை மேயணும். அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னது? இந்த கர்த்தரை நம்பி அப்படின்னு சொன்னா, கர்த்தரை நம்புகிறவனுக்கு என்னெல்லாம் வராது? எரிச்சல் வராது, பொறாமை வராது, அதுபோல என்னது, கஷ்டப்படுகிற நேரங்களில பின்மாற்றம் வராது. கர்த்தரை நம்பி, நான் கர்த்தரை நம்புறேன். அப்போ எரிச்சல், பொறாமை, கஷ்டம். கஷ்டம்னா நம்ம எல்லாருக்குமே, எனக்கெல்லாம் கொஞ்சம் நான் கஷ்டப்பட்டு வேலை செய்ய நேரத்துல பயங்கர கோபம் வரும். அப்போ தேவனை நம்புகிறவனுக்கு இந்த 3க்கும் அவுட்டா இருக்கும். என்னெல்லாம் இருக்காது? எரிச்சல் வராது. எரிச்சல்ங்கன்னா பொறாமையோ சேர்ந்தது. கோபம் வராது. அதாவது கஷ்ட நேரத்துல கோபம் வராது. எரிச்சல், பொறாமை, கோபம், இந்த 3க்கும் விலகின மனுஷன் தான் கர்த்தரை நம்புவான். அது ஒரு நல்ல ஒரு புதிய பாடமாகும். ரோட்ல இருந்து ஆண்டவர் தார நல்ல ஒரு ஆலோசனை பார்த்துக்க, கர்த்தரை நம்பும், கர்த்தரை நம்பும், கர்த்தரை நம்பும். ஆனா எனக்கு எரிச்சலும் பொறாமையும் கோபமும் என்னை விட்டு மாறவே மாறாது. அப்ப யூ ஆர் நாட் பிலீவ். நீ ஆண்டவர் என்ன செய்யல? நம்பல. அப்ப நான் ஆண்டவரை நம்பணுமே. ஆண்டவரை நம்பினாதானே நிந்த நீங்கும். நான் ஆண்டவரை நம்பினாதானே என்னுடைய நிந்தையும் அவமானமும் என்னை விட்டு எடுத்து மாட்டப்படும். அப்ப நிந்தையும் அவமானமும் உன்னை விட்டு எடுத்து மாட்டணும்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரே வழிதான்ப்பா, நிந்தையும் அவமானமும் உன்னை விட்டு மாறுது, நீ என்ன நம்புன்னு சொல்றாரு. அப்ப கர்த்தரை நம்புவது எப்படி நான் கண்டடைவது? எனக்கு எந்த காரியத்தின் மேலும் எரிச்சல், பொறாம, கோபம், இந்த 3 வராது. அப்போ கர்த்தரை நம்புறான். இந்த எரிச்சல், பொறாம, கோபம் 3 வந்துங்கன்னா அவன் ஆண்டவர் நம்பல. ஆண்டவரை நம்பும் எந்த காரியத்துக்கும் எரிச்சல் அடைய மாட்டான், பொறாம கொள்ள மாட்டான், கோபம் அடைய மாட்டான். கஷ்டங்கள் வந்தாலும், அதாவது என்டியூரிங் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, சகிப்பின் தன்மை. அப்போ நிந்தை நீங்க ஒரே ஒரு மார்க்கம் எனக்கு என்னது? கர்த்தரை நம்பணும். அடுத்தது தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேயணும். அதுதான் அதுல முக்கியமான ஒரு காரியம்.
நான் என்ன செய்ய வேண்டியதா இருக்குன்னா சத்தியத்தை மேயணும், உண்மையை புரிந்து கொள்ள. கர்த்தரை நம்புகிறவன் எரிச்சல் பொறாம கோபத்துக்கு நீங்களாகி உண்மையை புரியும் தன்மை உடையவனு தான் என்னது கர்த்தரை நம்புகிறவன் சொல்லு. இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசித்துட்டு நடத்துறேன். அதாவது இந்த எப்படி இந்த எரிச்சல் பொறாமையில இருந்து உன் தேவன் எங்கே என்று உன் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்தித்து என் எலும்புகளை உருவாக்குகிறது உருவ குத்துகிறது போல் இருக்கிறார்கள். 42வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசித்தேன். உன் தேவன் எங்கே என்று சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்ன நிந்திக்கிறான். அப்போ இரண்டு புரியுது. அதாவது நான் எப்படி நிந்தையில இருந்து வெளியே வர முடியும்? தேவனோட கூட வாழணும், தேவனை நம்பணும், சத்தியத்தை மேயணும், தேவனோடு ஜீவிக்கணும். ஒருத்தன் தெய்வம் உனக்கு தெய்வம் எங்க அப்படின்னு கேட்டுதானே நிந்திக்கிறான். உன் தெய்வம் எங்க? ஒருத்தன் தேவன் எங்கன்னு கேட்கிட்டு நிந்திக்கிறதுனால என் எலும்புகளே எனக்கு என்னது உருவ குத்துகிறது போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப தெய்வம் எங்கன்னு கேட்கிறான். அப்படின்னு சொன்னா தெய்வம் எங்க? நம்ம நிந்திக்கிற விதத்தையும் புரிஞ்சுக்கிடணும். நிந்தைக்கு காரணம் பார்த்தோம். இப்ப நிந்திக்க விதம் முதலாவது விசுவாசின்னு சொல்றவன அவனுடைய விசுவாசத்தின் அடிஸ்தானத்துல தெய்வம் எங்க? என் விசுவாசத்துக்குள்ள இருக்கிறது தான் தெய்வம். அப்ப தெய்வம் எங்கன்னு கேட்டா அதுக்கு அர்த்தம் என்னது? என்ன பெரிய விசுவாசி, என்ன பெரிய. அப்போ அந்த விசுவாசத்தினுடைய கிரியைகள் அற்று போறவனை பார்த்துதான் தெய்வம் எங்கன்னு கேட்பாங்க. சும்மா எல்லாருக்கிட்டையும் தெய்வம் எங்கன்னு விசுவாச கிரியை யாருக்கிட்ட இல்லையோ அவங்கள பார்த்து கேட்கறதுதான் தெய்வம் எங்கே. அப்ப அதனால நிந்திக்க காரணம் என்னது? விசுவாச குறைவும் ஒரு காரணம். விசுவாசம் செயலற்ற விசுவாசத்தை வச்சுட்டு இருந்தாலும் நிந்திக்கப்படுவோம். பாவத்தினால மாத்திரமல்ல, அக்கிரமத்தால மாத்திரமல்ல, வேற எதனால? மீறுதல்னால மாத்திரமல்ல நம்ம நிந்திக்கப்படுகிறது. விசுவாச கிரியை இல்லாததுனாலே நிந்திக்கப்படுகிறது. அப்ப இவைகளிலிருந்து இந்த நிந்தையிலிருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம படிக்கும் போது அந்த பாடம் நம்ம படிப்பிக்கிறது முதலாவது நான் எதுல இருந்து வெளியே வரணும்? கர்த்தரை நம்பணும். நான் எல்லா இடத்துலயும் கர்த்தரை நம்பணும், சத்தியத்தை மேயணும், விசுவாச செயல் உள்ளவனா இருக்கணும், விசுவாச கிரியை உள்ளவனா இருக்கணும். அப்ப இந்த விசுவாச கிரியை தான் நம்முடைய ஜீவிதத்துல என்னது சாட்சியா மாறும். அதனால விசுவாச கிரியைகளை கர்த்தர் செயல்படுத்த நமக்கு உதவி செய்யும்படி ஆண்டோடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த நாளையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக்கும்படி அவருடைய கருத்துல